வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைதராபாதி ஸ்டைல்ல சொரக்காவை வச்சு ஒரு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சொரக்காய் எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ் சொரக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் பாதி தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த லெவல் தான் கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு இருக்கும். இந்த தோல் சீவின்றுவோம். உள்ள இருக்கிற இந்த விதை பகுதியை நீக்கிடலாம். இதை துருவின்றுவோம். துருவினது ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு. நான் சின்ன கப் அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். அதே கப் அளவுல 1/4 கப்புக்கு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை எடுத்துட்டு ஒரு கிணத்துல சேர்த்துட்டு 200 ml சுடு தண்ணியை வெட்டிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இதை ஊற விடுவோம். 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிட்டு இருக்கு. இது போதும். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டுலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். துருவின சுரக்காயை சேர்த்துப்போம். 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வதக்கிப்போம். நல்லா வதங்கணும். அப்பதான் அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போகும். 5 நிமிஷம் ஆயிடுத்து, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது வேகிறதுக்கு அதே கப் அளவுக்கு 1 கப்பு தண்ணி விட்டுப்போம். இது 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதே கப் அளவுல 3 கப்புக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் கலர் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடலாம். அப்பப்போ கலரிண்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ 1 கப்பு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கம்மியா வேணும்னா 1/2 கப்ல 3/4 கப்பு அளவுக்கு கூட நீங்க சேர்த்துக்க முடியும். 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வேக விடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு. இப்போ கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப்பு அளவுக்கு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்ம பாயசத்துக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்குதான் 2 நிமிஷம் இதை மீடியம் ஃபிளேம்ல கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். பாதாம் பீசஸ், முந்திரி பீசஸ், அதே மாதிரி பிஸ்தாவையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சையும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்க தேவைப்பட்டா கிரீன் கலருக்கு கிரீன் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம தான் நான் இங்க காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.